கோல்டுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பாண்ட்ஸா சாவரின் கோல்ட் பாண்டா இருக்கு. அதுக்கப்புறம் ஆர்னமெண்ட்ஸா வாங்குவாங்க, காயின்ஸா வாங்குவாங்க. இப்படி நெறைய ஆப்ஷன்ஸ் இருந்தாலும், அ இது இது இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து ரிஸ்க்கும் கம்மி அப்படின்னு சொன்னா, நீங்க எத சஜெஸ்ட் பண்ணுவீங்க? எஸ்ஜிபி வந்து அ இன்ட்ரெஸ்ட் ரெகுலரா குடுத்துருந்தாங்க. ஓகே. அதையும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி, ரீஇன்வெஸ்ட்மென்ட் பண்ணி 5 to 8 இயர்ஸ்ல எக்ஸிட் ஆகும்போது போன 2016 ஃபர்ஸ்ட்டு அ குடுத்த லான்ச் பண்ணது வந்து இப்போ போன இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப்ல முடிஞ்சது. 8 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆச்சு. ஓகே. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11.5 அந்த ரேஞ்ச்ல ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு. ஓகே. இன்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட்லாம் சேர்த்து. ஓகே. பட் கோல்டு இடிஎஃப்னு போகும்போது அது வந்து அவங்களோட இடிஎஃப்னா டிமேட் இருந்தா தான் வாங்க முடியும். ஓகே. டிமேட் சார்ஜஸ், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இதெல்லாம் மீறி அது ரிடக்ஷன்ஸ்னால அரவுண்ட் 9%. ஸோ பெரிய டிஃபரன்ஸ். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரெகுலரா அதில குடுத்தாங்க, இதில குடுக்கல. அதனால ஓகே. குறைஞ்சது. அண்ட் இப்போ பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இடிஎஃப் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 5000 6000 ரூபீஸ் இருக்கும். கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்னா அதுவுமே வந்து யூனிட்ஸ்ல ஒரு லெஸ் தேன் 100 ரூபீஸ்லயும் நெறைய ஃபண்ட்ஸ் இருக்கு. ஒண்ணு கோல்டு மியூச்சுவல் ஃபண்டா வாங்கலாம். அதிலயுமே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 1.5லேருந்து 2, 2 1/4 வரைக்கும் இருக்கும். ஈக்விட்டியா தான் டாக்ஸேஷனும் வரும். எஸ்ஜிபில அட்வான்டேஜ் வந்து வெல்த் டாக்ஸ்ன்னும் கிடையாது. ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும் டாக்ஸ் கட்டுவீங்க. ஓகே. மத்த பிரைஸ் அப்ரிசியேஷன் ஆனதுக்கு டாக்ஸ் கிடையாது. ஸோ ஓகே. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் எஸ்ஜிபி. ஓகே. பட் இந்த வருஷம் பட்ஜெட்டுக்கு அப்புறம் எஸ்ஜிபி சாவரின் கோல்ட் பாண்ட் வந்து இன்னும் லான்ச் பண்ணல. ஏன்னா ஆ. ஆர்பிஐ லான்ச் பண்ணா மட்டும் தான் வாங்க முடியும்.